Friends, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் how to set up Google Analytics in தமிழ். அதாவது நம்ம வெப்சைட்டை எப்படி கூகுள் அனலிட்டிக்ஸில் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு இனிஷியலாக உங்கள் அஃபிஷியல் ஜிமெயிலில் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கூகுள் அனலிட்டிக்ஸோட டெமோ பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த பேஜ் வந்து டெமோவாக கூகுள் அனலிட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பேஜஸில் எவ்வளோ ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க, ஈவெண்ட் கவுண்ட், கீ ஈவெண்ட்ஸ், லாஸ்ட் 30 மினிட்ஸில் எவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்து எவ்வளோ யூசர்ஸ் பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஓவரால் எல்லா பேசிக்கான எல்லா ரிப்போர்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ பண்ணுவாங்க. எந்தெந்த பேஜஸ்லேருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ பேஜஸில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, தென் டைரெக்டாக வந்திருக்காங்களா, ஆர்கானிக் சர்ச் மூலமாக வந்திருக்கிறாங்களா, லாஸ்ட் 1 மந்தில் ஆர்கானிக் சர்ச்சில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லாமே டிப் மாதிரி கொடுப்பாங்க. ஓவரால் இது ஒரு டேஷ்போர்ட் பேஜ் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் என்னென்ன அவங்க ஷோ பண்ணுறாங்களோ எல்லாமே ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த செக்மெண்ட் டீட்டெயில்ஸ் நான் அப்கமிங்கில் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். தென் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ப்ரீடிஃபைன்டு ரிப்போர்ட்ஸ்லாம் நேற்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தென் எக்ஸ்ப்ளோரில் வந்து நம்ம கஸ்டம் ரிப்போர்ட்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, தென் எப்படி நம்ம இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, நம்மளோட அக்கௌண்ட் எப்படி ஜிஎஃப்ஓவில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் அட்மின் போய்க்கோங்க. தென் க்ரியேட் ஆப்ஷன்ஸ், அந்த க்ரியேட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் போயிட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நேம் கொடுத்துக்கோங்க, அல்லது உங்கள் பிஸ்னஸ் நேம், உங்களுக்கு உங்கள் ஆப் நேம் எதுவோ உங்களுக்கான நேமை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சாம்பிளாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னால நான் சாம்பிள் வெப்சைட் நான் வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தென் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, செக் பாக்ஸ். தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் ப்ராப்பர்ட்டி க்ரியேஷன், இப்போ நம்ம GA4 ப்ராப்பர்ட்டி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்கள் வெப்சைட் அண்ட் ஆப் உங்கள் பிஸ்னஸ் இது ரிலவெண்ட்டாக ஒரு GA4 ப்ராப்பர்ட்டி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதே நேமிங்லேயே வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் சாம்பிள் GA4னு வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சாரி, இது ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறதுனால இது ஒன்று வந்துட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் உங்கள் பிஸ்னஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ் எந்த இண்டஸ்ட்ரி டைப்பில் வருது அப்படிங்கிறத அந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ் சைஸ் என்ன, அதையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ என்ன இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வருதுன்னு பார்த்துக்கோங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு தான் க்ரியேட் பண்ணுறதுனால நான் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது சும்மா சாம்பிளுக்கு. ஸோ 1 to 110 பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். தென் நான் பிஸ்னஸோட கோல்ஸ், உங்கள் பிஸ்னஸ்க்கான கோல்ஸ் என்னென்ன அது எல்லாமே நம்ம இதில் எனபிள் பண்ணிக்கிடணும். தென் நம்மளுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, கன்வர்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு, தென் நம்மளோட சைட்டு அண்டு ஆப்போட எவ்வளோ டிராஃபிக்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நமக்கு தெரியணும்ல. ஸோ எல்லாமே இதில் எனபிள் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேஜ் என்கேஜ்மெண்ட், அந்த அட்டென்ஷன் யூசர்ஸ் கவுண்ட் எல்லாமே பார்க்கணும். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அதர் இதில் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டெர்ம்ஸ் அண்ட் பாலிசி உங்களுக்கு இதை எனபிள் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க, தென் எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்செப்ட். தென் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பேஜ் ஷோ ஆகும். உங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வெப்பா, ஆண்ட்ராய்டா, iOS ஆப்பா, உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது வெப் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் இதில் வந்து உங்களோடக்கான வெப்சைட் கொடுத்துக்கணும். தென் உங்கள் வெப்சைட்டோட நேம் கொடுத்துட்டீங்க. தென் க்ரியேட் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான GA4 அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். தென் நீங்களும் உங்களோட டேட்டாஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் ஐடியோட ஒன்ஸ் மெஷர்மெண்ட் ஐடி வந்ததுக்கப்புறம் நமக்கான GA4 ஸ்கிரிப்ட் வந்து ஷோ ஆகும். அதை நம்ம வந்து GTM வழியாகவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் மேனுவலாகவும் அந்த ஸ்கிரிப்டை நம்மளோட வெப்சைட்டில் வெப் செக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தென் டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் ஆயிரும். தென் அப்கமிங் வீடியோவில் ஹவு டு கிரியேட் GA4 ரிப்போர்ட்ஸ் இன் தமிழ் பார்க்கலாம். தேங்க்யூ.